கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, அதாவது மத்த விசுவாசிகள பார்த்து நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, "நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா?" யார பார்த்தாலும் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, "ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா?" அதுவும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு திருமணத்திற்கு ஒரு வரன் பார்க்கும்போது இல்லையா? ஒரு ஆணையோ, பெண்ணையோ பார்க்கும்போது, நம்ம கடைசியா கேட்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, "ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு?" கேட்போம். முக்கியமா இந்த ரட்சிப்பு அப்டின்னா என்னன்னு நெறைய பேத்துக்கு தெரியாது. அதே மாரி வந்து அந்த ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு டைம் தான். இல்ல, ஒரு தடவ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா, நான் வாழ்நாள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் கண்டிப்பா தேவனோடு நித்திய நித்தியமா இருந்துருவேன்னு சொல்லி, நெறைய பேரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில இருந்து கொண்டிருக்காங்கல்ல. உண்மையா அந்த ரட்சிப்பு என்னங்க ஃபர்ஸ்ட்டு? ரட்சிப்புன்னா என்னன்னா, நான் வந்து பாவத்துல இருந்தேன். நான் அடிமைத்தனத்துல இருந்தேன். பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தேன். என்னால அந்த பாவத்திலருந்து வெளிய வர முடியாது. ஏன்னா, நான் குழியில இருக்கிறேன். இல்ல, அந்த பாவங்கிறது எப்படின்னா, ஒரு குழி மாரி. அந்த குழியிலிருந்து என்னால தனியா வெளிய வரவே முடியாது. எனக்கு ஒரு ரட்சகர் தேவை. நான் வந்து புலம்புறேன் இல்ல, என்னால முடியல. இந்த பாவம் என்ன வந்து மறுபடியும் மறுபடியும் மேற்கொள்ளுது அப்படி புலம்பும்போது, இயேசு கிறிஸ்து வருகிறார். ரட்சகராய் வருகிறார். நான் உன்ன மீட்டுக் கொள்றேன். என் ரத்தத்த அதுக்காக தான் நான் கொடுத்தேன். உன் பாவத்திலிருந்து நான் மீட்டுக் கொள்றேன்னு சொல்லி தன் கையை கொடுத்து, அந்த குழியிலிருந்து நம்மள தூக்கி எடுக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாச்சு. ஸோ, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம வந்து மறுபடியும் அந்த குழியில போய் விழாம இருக்கிறோமா? அதுதான் ரட்சிப்பு பூர்ணமடையறது. நம்ம என்ன பண்றோம் நெறைய பேரு, நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் மறுபடியும் அந்த பாவ குழியில போய் நம்ம விழுந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த ரட்சிப்பு நமக்கு பூர்ணமாகாம இருக்கு. வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்க வந்து பிலிப்பியருக்கு வந்து பவுல் எழுதுறாரு. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும், நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது பவுல் வந்து பிலிப்பி சபைக்கு எழுதியிருக்கிற அந்த லெட்டரு, பவுல் பிலிப்பியர் கூட இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பரிசுத்தமா வாழ்கிறார்கள். அதாவது பவுலுக்கு பயந்து அவங்க பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பவுல் அவங்கள விட்டு வேற சபைக்கு போம்போது என்ன பண்றாங்க, அந்த பிலிப்பியர் மக்களு திரும்பியும் பாவத்துல விழுந்துடுறாங்க. அதுக்கு தான் எழுதுறார் பவுல். "நான் இருக்கும்போது நல்லா இருக்கீங்கப்பா. நான் போனதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்க, இந்த பாவத்துல விழுந்துறீங்க. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்." நிறைவேறுகிறது தான் என்ன அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் யார் மாரி மாறிக்கொண்டு வரணும்? இயேசு கிறிஸ்துவைப் போல நம்ம மாறிக்கொண்டு வரணும். அதற்கு தான் அந்த ரட்சிப்பு நமக்கு தேவை. அதுதான் பூரணப்படுகிறது. அதற்கு தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். ஆவியானவர் நம்மகிட்ட வரும்போது அவர் என்ன பண்ணுவார்ன்னா, நம்மள வந்து அந்த ரட்சிப்பு பூர்ணப்பட நம்மள பிரயாசப்படுத்துவார் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாவத்துல பழைய பாவத்துல